தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிற உங்களோடு கூட கர்த்தர் தங்கியிருப்பாராக, வழி நடத்துவாராக. இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற அவருடைய வார்த்தையாவது 1 நாளாகமத்தின் புஸ்தகத்திலே 21ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கிறோம். சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவி விட்டது. தேவ பிள்ளைகளே, இங்கே நாம் பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்கும்படிக்கு அங்கே தாவீதை ஏவி விட்டது. எது? சாத்தான் இன்றைக்கு ஏவி அநேக மனுஷர்களை அக்கிரமங்களிலே விழ பண்ணுகிறது. இன்னைக்கு நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் செய்கிற பாவங்கள், செய்து கொண்டிருக்கிற காரியங்கள், இவைகளெல்லாம் சாத்தானால் ஏவப்பட்டது, சாத்தானால் ஏவப்பட்டிருக்கிறது. தாவீது அவன் தேவனுடைய மனுஷன், தேவனுடைய பிள்ளை. ஆனால் அந்த தேவனுடைய மனுஷன் விழுந்து போகும்படியாக அவனுக்கு கர்த்தர் கொடுத்த தம்முடைய ஜனங்களை அழிக்க பண்ணும்படியாக இங்கே தாவீதை சாத்தான் ஏவி விடுகிறதை நாம் பார்க்க முடியும். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் உங்களை அழிக்கிறதற்கு பிசாசு உபயோகப்படுத்துகிற தந்திரம் என்ன தெரியுமா? உங்களை விழச் செய்கிறது, உங்களை ஏவி விடுறது. பாவத்தில் எப்படியாவது தள்ளி விடணும்னு அவன் நினைக்கிறான். அப்போ பாவத்தில் தள்ளிட்டா உங்கள் ஆவி கெட்டு போகும், உங்கள் ஆத்துமா கெட்டு போகும், உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் கெட்டு போவார்கள், தேவனுக்கும் உங்களுக்கும் ஒரு பகை உண்டாகும், ஒரு இடைவெளி உண்டாயிரும். அதை தான் வசனம் சொல்லுகிறது, உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக உங்கள் பாவங்களே. அப்போ உங்கள் பாவங்களே ஒரு பிரிவினையை உண்டாக்குகிறது. இது யார் நிமித்தமாய் உண்டாயிற்று? சாத்தானால் ஏவப்பட்டு, பிசாசினால் ஏவப்பட்டு, பிசாசின் கிரியைகளினால் ஏவப்பட்டு அவன் பிரிந்து போகிற சூழ்நிலைகளை பார்க்க முடியும் தேவனை விட்டு. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, அதை தான் வார்த்தை சொல்லுகிறது. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய, எங்கேருந்து கர்த்தர் உங்களை இழுத்திருக்கிறார் தெரியுமா? அந்தகாரத்திலிருந்து இழுத்திருக்கிறார். சாத்தானின் பிடியிலிருந்து கர்த்தர் உங்களை இழுத்திருக்கிறார். சாத்தானுடைய ஆளுகைக்கு உட்படாமல் இருக்கும்படியாய் கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி இருக்கிறார். ஆனால் நீங்கள் நினைக்கிறது என்ன? நான் திரும்ப போய் சாத்தான்கிட்ட தான் விழணும்னு நினைக்கிறேன், திரும்ப போய் சாத்தான் தான் என்னை ஏவணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அநேகர் உங்களை நீங்கள் ஒப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. உங்களை விட்டு கொடுத்துட்டீங்க, உங்களை விற்று போட்டுட்டீங்க. தேவப்பிள்ளையே, நீங்கள் பிசாசுக்கு அடிமைகளாகாதிருங்கள், அவனுடைய கிரியைகளுக்கு அடிமைகளாகாதிருங்கள். தேவனுக்கு உங்களை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னை ஏவி விட நினைக்கிற பிசாசின் கிரியைகளை கடிந்து ஜபிக்கிற அவனுக்கு விரோதமாக நில்லுங்க, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான், உங்களை விட்டு ஓடி போவான். கர்த்தருடைய மனிதர்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுக்கும்போது அசால்ட்டாக எடுத்துக்காதீங்க. பார்த்துக்கிடலாம், 1 டைம் தானே, 2 டைம் தானே, இப்போ மட்டும்தானே, எடுத்துக்கிடாதீங்க. கடந்த நாட்களில் ஒரு வாலிபன் தன் வாழ்க்கையில் எவ்வளவோ ஆண்டவர் வார்த்தையை நான் சொல்லியிருக்கிறேன், ஆனால் கொஞ்சமும் செவி சாய்க்கிறது கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தரை விட்டு, கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தரை விட்டு, எப்பா நீ கவனமாயிரு கவனமாயிரு, காதில் கேட்கல அவன். ஆனால் இன்னைக்கு சாத்தான் ஏவி விட்டு தன் வாழ்க்கையில் விழுந்து போன ஒரு நிலையில் இருக்கிறான். எழும்பி வரணும்னு நினைக்கிறானால அவனால் எழும்ப முடியலை, விடுவிக்கப்படணும்னு நினைக்கிறான், அவனால் விடுவிக்கப்பட முடியலை. கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு போய் சொல்லுகிறான் தாவீதின் இடத்துல. ஆனாலும் அங்கே நடந்தது என்ன அப்படின்னா, அவனுக்கு விரோதமான காரியங்கள் அங்கே நடைபெற்றது. தாவீதுக்கு விரோதமான காரியங்கள் நடைபெற்றது, அவன் ஏவப்பட்டு செய்த பாவத்து நிமித்தமாய். இன்றைக்கு நீங்கள் ஏவப்பட்டு செய்கிற பாவங்களின் நிமித்தமாய் உங்களுக்கு விரோதமான காரியங்கள் நடைபெறுகிறதை பார்க்க முடியும். இன்றைக்கி கர்த்தர் சொல்லுகிறார்,
அப்படியே விட்டுறாதீங்க, கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க. சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்க. பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவானாக்கும். அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவனுக்கு கீழ்ப்படி, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி, கர்த்தர் கொடுத்த ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படி. ஆண்டவர் உங்களை தூக்கி நிறுத்துவார். அவர் கைவிடாதிருப்பார். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துகிறதை உங்களுடைய கண்கள் காண கர்த்தர் உதவி செய்வார். கர்த்தர் உங்களை வழி நடத்துவாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சாத்தான் ஏவி விட்டு கர்த்தரை விட்டு பிரிந்து போன சூழ்நிலைகள் அவருடைய வாழ்க்கையில் மாறுவதாக, பிசாசுக்கு இடம் கொடாதபடிக்கு, பிசாசுக்கு எதிர்த்து நிற்க அவனை ஓவர் கம் பண்ணி வர உடைய பிள்ளைகளுக்கு கிருபை தாரும். உடைய பிள்ளைகளுக்கு வேண்டியதான பாதுகாப்பை கட்டளையிடும். கர்த்தருடைய சமூகத்தை பிடித்து கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, பிசாசுக்கு இடம் கொடுத்துடாதீங்க, சாத்தானுக்கு இடம் கொடுத்துடாதீங்க. சின்ன காரியம் தானே, சின்னது தாங்க பெருசாக்கிறோம். ஒரு சின்ன காரை தான் இருந்து அந்த இடத்த ஓட்டையாக்கிறோம், பரவிக்கிட்டே போகும். உங்கள் வாழ்க்கை கெட்டு போகாது இருக்க பிசாசுக்கு இடம் கூறாதீர்கள். அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவனுக்கு கீழ்ப்படிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you.